நாங்க பாஸ் மொத்தம் 50 காப்பி ஆச்சு. அதுக்கு 500 ரூபாய் ஆச்சு. 500 ரூபாயா? இதுக்கு 500 ரூபானா நான் கம்ப்யூட்டர்ல அடிச்சிருப்பேனே. கம்ப்யூட்டர்ல அடிக்கிறதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் சார் அடிக்கணும். அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆமா, நீ ஏன் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு இருக்க கூடாது? வாங்கணும்னு ஆசைதான். அதுக்கெல்லாம் யார்கிட்ட சார் பணம் இருக்கு? இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தா என்கிட்ட வந்திருப்பீங்களா? சொல்லுங்க. கரெக்ட் தான். அப்புறம் சரி, அதை விடு. நீ ஒரு வேலை பண்ணு. என்ன? இப்போ 250 ரூபா தரேன் வச்சுக்க. 250? மீடியா நாளைக்கு தந்துடுறேன். பணத்துக்காக மறுபடியும் வருவேன். எது? அட நிச்சயமா வருவேன். முதல்ல இந்த ஸ்கிரிப்டை ப்ரொடியூசர் கிட்ட படிச்சு காட்டிட்டு சொல்றேன். போயிட்டான். உழைச்சு பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கோடீஸ்வர பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடியூசர் பின்னாடி சுத்துறதுல நமக்கு செட்டே ஆகாது. ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு இந்த ரைட்டிங்கை தவிர ஒரு ஒன்றுமே தெரியாது. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பிலிம் ரிலீஸ் ஆனதும் பிலிம் இண்டஸ்ட்ரியை கதி கலங்கிடும், தூள் கிளம்பிடும். நான் அடிச்சு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கதை பிலிம் இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஹாலிவுட்ல வேணா வந்திருக்கலாம். ஒரு சீன் சொல்றேன் கேளு. ஒரு ஆள் பேங்க் அவார்ட்ஸ்ல பேங்க்குள்ள போறான், ஜனங்க இருக்கிறாங்க, போலீஸ் இருக்கு. அதே நேரத்தில் அங்க கோடிக்கான பணத்தை எடுத்துட்டு வந்துடுறான். அவன் யாருன்னு தெரியல, போலீஸாலும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி இருக்கு? ஐடியா ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் அதை விட சூப்பரா இருக்கும். நீ வேணா படிச்சு பாரு. இந்தா. இல்ல எனக்கு இப்ப இந்த கதையை படிக்கிறதுக்குலாம் மூடு இல்ல. நீ வேணா ஒண்ணு பண்ண. நீ போய் அந்த பிரகாஷ் லால்வானியை பாரு. அவர் தான் இந்த சஸ்பென்ஸ் படம் எல்லாம் எடுப்பாரு. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு அவர் இந்த மாதிரி கதையை தான் லைக் பண்ணுவாரு. ஒருவேளை உன் கதை கூட செலக்ட் ஆகலாம். தேங்க்யூ யார், ரொம்ப தேங்க்ஸ். கட் இட். அட ஜெயந்தி பாய், இன்னைக்குள்ள மொத்தம் 12 சீன் முடிச்சாகணும். ஞாபகம் இருக்குல்ல? அவங்க எங்க டயலாக் விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து எடுங்க. திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு 4 சீன் கூட எடுக்க முடியாது. சரி, அடுத்த ஷாட்டுக்கு போலாம். சார் வணக்கம் சார். என் பேரு கமல்காந்த். ஐ மீன் ஃபுல் பேர் வந்து கமல்காந்த் மிஸ்ரா சார். என்ன அஜித் உங்களை பார்க்க அனுப்பி வச்சார் சார். அஜித் அந்த ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்டா? ஆமா சார், ஆமா சார். உங்களுக்கு ஒரு அருமையான கதை வேணும்னு சொல்லிட்டு இருந்தார் சார். நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் படிச்சு பாருங்க சார். இந்த ஸ்கிரிப்டை முதல்ல ஃபைனான்ஸ் கிட்ட அனுப்பணும். அவர் அதை பார்த்து ஓகே சொல்லணும். அவ்வளோ இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது பைசா வச்சிருக்கிறியா? அது வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது நீங்க தானே சார். பணம் உங்ககிட்ட தானே சார் இருக்கும். யோ, சொந்த பணத்தை போட்டு படம் எடுக்க நான் பைத்தியக்கார பாயலா? அது மட்டும் இல்ல, புது ரைட்டர் போட்டு படம் எடுத்தா அதுக்கு எந்த ஃபைனான்சரும் பணம் போட மாட்டான். நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு கடன் பாக்கி வச்சிருக்கேன். உங்ககிட்ட பணம் இருந்தா சொல்லு, பார்க்கலாம். சார் என்கிட்ட பணம் இல்ல சார், ஆனா பிரமாதமான ஐடியா இருக்கு சார். நீங்க வேணா கேட்டு பாருங்க சார். அது ரொம்ப பிரமாதமான ஸ்கிரிப்ட் சார். இது நோபல் ஐடியா சார். ஒருத்தன் பட்ட பகல்ல பேங்க்ல புந்து கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் சார். அது யாருக்குமே தெரியல சார். போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல சார். இந்த ஒரு ஐடியாவுக்கு படம் பிரமாதமா ஓடும். சார் சார் இத ஒரு வாட்டி படிச்சு பாருங்க சார். அப்புறம் ஆஹா, என்ன ஐடியா லால்வானி சார். அருமையான ஸ்கிரிப்ட், ரொம்ப பிரமாதம். படிச்சு பாருங்க சார். பாய், கான்செப்ட் நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஸ்கிரீன் பிளே வேணும், அதுவும் சாலிடா இருக்கணும். ஸ்கிரீன் பிளே ரொம்ப சாலிடா இருக்கு சார். ஒன்லைனை கேட்டு பாருங்க சார், உங்களுக்கு நிஜமாவே பிடிக்கும் சார். ப்ளீஸ். இப்போ எனக்கு படிக்கலாம் டைம் இல்ல. இத பாரு, ஸ்கிரிப்ட வச்சுட்டு போ. எனக்கு டைம் இருக்கும்போது நான் அப்புறம் படிக்கிறேன். ஓகே, நீங்க இந்த காப்பியை வச்சீங்க சார். ஏன்னா இதை நான் அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, நீங்களே வச்சீங்க சார். சரி, என்கிட்ட இருக்கட்டும், அப்புறம் படிக்கிறேன். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், அவசியம் படிச்சு பாருங்க சார். எல்லாம் படிக்கிறேன், கிளம்பியா? அப்ப நான் வரட்டுமா சார்? அப்புறம் நான் எப்ப சார் உங்களை நான் கான்டாக்ட் பண்றது? கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உன்னோட ஃபோன் நம்பரும் அட்ரஸையும் ஸ்கிரிப்ட்ல எழுதி இருக்கல்ல. நீ தேவைன்னா நாங்களே உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம். அப்ப நான் வரேன் சார். தயவு செஞ்சு என்ன மறந்துடாதீங்க சார். படிங்க சார். வரேன் சார். இப்படி பண்ணிட்டீங்களா லால்வானி சார்? ஃப்ரீயா ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. அது நல்லா இருந்ததுன்னா கோடி கோடியா கொட்டுமே. அப்படி இல்ல, புது ரைட்டரை நம்பி எவன் படம் எடுப்பான்? குற்றமும் சட்டமும். எழுதியவர் கமல்காந்த் மிஸ்ரா. என்ன ரொம்ப பிரமாதமான ஸ்கிரிப்ட் அது.
பேங்க் ராபரி பத்தி எழுதியிருக்கான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நான் படிச்சதே கிடையாது. சுத்தமா நல்லா இல்ல. ஃபிலிமுக்கு சுத்தமா எடுபடாது. ஆ, பேங்க கொள்ள அடிக்கணும்னா ஓகே. என்ன சொல்ல வர? இத பாருங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப இந்த கொலை கொள்ளலாம் ஒத்தே வராதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த இந்த மாதிரி படம்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இல்ல ஹேமலதா, என்னோட டேஸ்ட் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா மத்தவங்களோட எனக்கு கிரிமினல் பிரெயின் அதிகம். மத்தபடி இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அப்பாவி. உங்களுக்கு மட்டும் அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருந்தா ஏன் உங்க படம் ஃப்ளாப் ஆக போகுது? என்னங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா? நீங்க ஏன் ஒரு நல்ல குடும்ப படமா எடுக்கக்கூடாது? அதாவது மாமியாரும் நல்ல மருமகளும், இல்ல நல்ல புருஷன், இந்த மாதிரி ஏதாவது நல்ல சப்ஜெக்டா எடுங்களேன். மறுபடியும் மாமியார் மருமக கதையா? அப்ப இந்த ஸ்கிரிப்ட் வேஸ்ட்ங்கறியா? அட்டர் வேஸ்ட். அதுவும் ஃபிலிம்க்கு சுத்த வேஸ்ட். ஆ, பேங்க கொள்ளடிக்க வேணா ட்ரை பண்ணலாம். என்ன டல்லா இருக்கு மிஸ்டரா? ஒண்ணு இல்லப்பா, அந்த லால்வாணி கிட்ட இருந்து இன்னும் போனே வரல. 2 வாரம் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். அவருக்கு உன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்காது, அதான் கூப்பிடல. இம்பாசிபிள். என் ஸ்கிரிப்ட பத்தி எனக்கு தெரியும். அவருடைய பெர்மனன்ட் ரைட்டர் இருக்காரு மிஸ்டர் பாட்டியா. அவரால் கூட என் கதையை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படின்னா நீயே என்னாச்சுன்னு போய் பாரு. இங்கேயே உட்காந்து கவலைப்பட்டீங்கன்னா எப்படி? போறேன். நாளைக்கே போறேன். என்னப்பா ஜெயந்த், நீ ரொம்ப ஸ்லோவா எடுக்கிற. அவன் 25 நாள்ல படத்தையே முடிக்கிறான். நீ 25 நாள்ல 2 சீனையே முடிக்க மாட்டேங்கிறியா? கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை செய்ய. சார் பெரிய ஸ்டாரை போட்டு நான் தலையில துண்டை போட்டு போகணும்ல. சார் வணக்கம் சார். யாருப்பா நீ? யார கேட்டீங்க உள்ள வந்த? சார் என்ன அடையாளம் தெரியல சார். நான் தான் சார் கமல்காந்த், அந்த ரைட்டர். இனிமே ஸ்டோரி கிருன்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வராத. எங்களோட அடுத்த படத்துக்கு ஸ்டோரியை ஃபைனல் பண்ணிட்டோம். ஃபைனல் பண்ணிட்டீங்களா? சார் நான் உங்ககிட்ட ஒரு கதையை கொடுத்து படிக்க சொன்னேன் சார். அது அந்த கதை எப்பயா கொடுத்த? சார் நான் தான் சார் கொடுத்தேன் சார். சார் அன்னைக்கு கூட அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன் சார். அந்த பேங்க் ராபரியை பற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் சார். சார் அதை அவர் கூட கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு சார். சார் நீங்கள் சொல்லுங்க சார். வணக்கம் டைரக்டர் சார், நான் தான் கமல்காந்த் மிஸ்ரா. உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா சார்? அன்னைக்கு கூட உங்ககிட்ட என் ஸ்கிரிப்டை காமிச்ச, நீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ன என்கரேஜ் பண்ணீங்க. சில்வர் ஜூப்ளி போக கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்போ சொன்ன? ஓ, மிஸ்டர் லால்வாணி, இவர் அந்த பேங்க் ராபரி ஸ்கிரிப்ட பத்தி சொல்றாரு. ஓ, அந்த ஸ்கிரிப்டா? அதே கதை தான் சார். சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததா சார்? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதெல்லாம் எவன் ஸ்கிரிப்ட்னு சொல்றது? இந்த லட்சணத்துல நீ ரைட்டர்னு வேற சொல்லிக்கிற. அது ஆபீஸ்ல தான் கிடக்கும். உனக்கு எப்ப சௌரியப்படுமோ நீ அப்ப போய் எடுத்துக்க. அதை அங்க வச்சிருக்கானுங்களோ இல்ல குப்பையில போட்டானுங்களோ யாருக்கு தெரியும்? குப்பையில போறது இல்ல சார். என் ஸ்கிரிப்ட் ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட் சார். நான் அடிச்சு சொல்லுவேன் சார். இந்தியன் ஸ்கிரீன்லயே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் வந்ததே கிடையாது சார். இனிமே நிச்சயம் வரவும் வராதியா. ஒரு கதைனா அதுக்கு தலை இருக்கணும், வாலும் இருக்கணும். அது என்ன போலீஸ்காரங்களா முட்டாளுங்களா? இல்ல பேங்க்ல வேலை பாக்குறவங்களா முட்டாளுங்களா இந்த மாதிரி நடக்க விடுறதுக்கு? இஷ்டத்துக்கு ஏதாவது எழுதிட்டு வந்தா நிச்சயமா இது நடக்கும் சார். என்ன நம்புங்க சார். சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்க டைரக்டருக்கு உன் கதை பிடிக்கவே இல்லை. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. நீ கிளம்புற வேலையை சார். சார் உங்களுக்கு என் கதை பிடிக்கலங்கிறது வேற விஷயம் சார். ஆனா என் கதையை சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க சார். என்ன ஜெயந்த், நீ ஏன் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எழுந்து போய் ஷாட் வை. போயா. ஏய், ப்ரொடக்ஷன்ல யாரா இருக்கா? சூஸ் பண்ணுடா. சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். என் கதையில எழுதின மாதிரியே பேங்க் ராபரி நடக்கலாம். நீங்க வேணா பாருங்க. அம்மா பேங்க்ல தான் இருக்கேன். பணம் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். வந்த உடனே நம்ம எல்லாம் மார்க்கெட் போலானே. நீ எல்லா வேலையும் முடிச்சிடு. வந்த உடனே நான் கூட்டு போறேன்.
சாரி எனக்கு மேனேஜர் ரூம் கூட்டு போறீங்களா ப்ளீஸ்? வாங்க கூட்டிட்டு போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இல்லைங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அதாவது நான் கொஞ்சம் பணம் எடுக்கணும். பெரிய அமௌண்ட்டா எடுக்க வேண்டியிருக்கா? இல்ல சின்ன அமௌண்ட் தான், 1 கோடி ரூபாய். வாட், 1 கோடி ரூபாய்? அவ்வளோ பணம் அக்கௌண்ட்ல இருக்கா? இல்ல என் அக்கௌண்ட்ல பணம் இல்ல, உங்க பேங்க்ல அவ்வளவு பணம் இருக்கும்ல. உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமே தான். இப்போதைக்கு எனக்கு பணம் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் உங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போலாம்னு வந்திருக்கேன், புரிஞ்சுதா? ஓ மை காட், இது பாரு, உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. நான் சொன்ன கேள்வி துப்பாக்கி கீழே போட்டாடா. முதல்ல நான் சொல்றது நீ கேளு. மெயின் கேட்டை மூடிட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் உள்ள வர சொல்லு, சீக்கிரம் ஹரி அப். ஹேண்ட்ஸ் அப். கொலைக்காரன்! நான் சொல்ற வரைக்கும் யாரும் அவங்கவங்க இடத்தை விட்டு அசையக்கூடாது. ஓ மை காட், நான் பணம் எடுத்துட்டு போலனா என் பையன் உயிருக்கு ஆபத்தாயிடுமே. காட்ஸ், இவங்க எல்லாரையும் அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போங்க. இதோ பார், இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து அந்த பேக்குள்ள பேக் பண்ணு, சீக்கிரம். நட நட. நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அம்மா, எனக்கு வலி உயிர் போதே, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. நட. Oh my God. போலீஸ் வந்துருச்சு, வாடாங்க. நான் சொல்றதை கேளு. நீ யாரா இருந்தாலும் கவலை இல்ல. பேங்க சுத்தி ஃபுல்லா போலீஸ் பெட்டாலியன் இருக்கு. மரியாதையா வெளியில வந்துரு. நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. சரண்டர் ஆயிடு. இதோ பாரு இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸ்காரன் உள்ள வர நினைச்சாலும் பேங்க்குள்ள என் கஸ்டடியில் இருக்கிற அத்தனை பேரும் பணமா தான் வெளியில வருவாங்க. மரியாதையா இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. உடனே எனக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் வண்டி அரேஞ்ச் பண்ணு, அப்பதான் நான் இங்கிருந்து பத்திரமா வெளியில போக முடியும். புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதோ பாரு, உனக்கு பணம் தானே வேணும், நீ பணத்தை எடுத்துக்க. அதுக்காக அந்த அப்பாவிங்களை கொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதோ பாரு, ஒருத்தர் ஹார்ட் பேஷண்டா இருக்காரு, ஒரு லேடி பிரெக்னண்டா இருக்காங்க, இன்னொரு லேடியோட குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அவங்க எல்லாரும் விட்டுரு ப்ளீஸ், அவங்க எல்லாரும் விட்டுரு சொல்றேன். இப்போ என்ன பண்ணுது சார்? உள்ள எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு சார். எஸ், யூ ஆர் ரைட். முதல்ல அவன் அங்கிருந்து வெளியில வரட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல அவனுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, நீ கேட்ட மாதிரி வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சார் சார், அங்க மேத்தா சார் பிரச்சனை, அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார் சார். ஒரு அப்பாவியோட உயிர் போறதுக்கு நீ காரணமா இருக்காத. தயவு செஞ்சு சொல்றேன், அவரை மட்டுமாவது வெளியில அனுப்பிச்சிரு ப்ளீஸ், அனுப்பிச்சிரு. ஆல்ரைட். இதோ பாரு இன்ஸ்பெக்டர், நான் ஒரு கிரிமினல் தான், ஆனா மனசாட்சி இல்லாதவன் இல்ல. இங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்கா, அவனை மட்டும் நான் வெளியே அனுப்புறேன். சீக்கிரமா அந்த பேஷண்ட் ஹாஸ்பிடல் கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓ மை காட், மிஸ்டர் திவாகர், இன்னொரு வண்டிக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். சார், நீங்க கேட்ட பணத்தை பேக்ல வச்சுட்டேன் சார். அது அப்படியே என்ன போக விடுங்க, நான் பணம் எடுத்துட்டு போறேன்னா என் புள்ள அங்க செத்துருவா. Shut up. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க, உங்களுக்கு கையெடுத்து கூப்பிடு. Shut up. உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க. எதுக்காக இந்த பாவப்பட்ட காரியத்தை பண்றீங்க?
இவங்களையும் தயவு செஞ்சு என் கூட அனுப்பிச்சிருங்க. செக்யூரிட்டி இவங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ. இது பார், வேற ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்ச இங்க இருக்கிற மேனேஜர் கேஷியர் சுட்டு தள்ளிடுவேன். இல்ல சார். போ அவுட். பாத்து. மெதுவா. வாங்க சார், வாங்க வண்டியில ஏறு. மெதுவா. பாருங்க. சீக்கிரங்க. என் புள்ளைங்க செத்துருவாங்க. வாங்க டிரைவர் வண்டி எடு. கடவுளே. கொஞ்சம் தைரியமா இரு. உனக்கு அம்மா, ஒண்ணும் ஆகாது. எனக்கு வலி தாங்க முடியலங்க. தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ் சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஏதாவது பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. சொல்ல கேளு. ஏப்பா, அந்த ஆளு எங்க இருக்கான்? அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இதோ சார், கொஞ்சம் இருமா. ஹலோ இன்ஸ்பெக்டர், இன்னும் ஏன் வண்டி வரல? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள வண்டி வரல, இங்க இருக்கிற ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். சார் 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 சார், என்னோட பொண்டாட்டிக்கு இது மொத்த பிரசவம் சார். அவ வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா சார். அவளை சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அவ செத்துருவா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் சார், தயவு செஞ்சு எங்களை அனுப்பிடுங்க சார். அவன் செத்தா எனக்கு என்ன? இனிமே யாரையும் இங்க இருந்து நான் விட மாட்டேன். ஐ அம் ஷூர் திவாகர், இவன் ப்ரொஃபஷனல் கில்லரே இல்ல. ஒரு பக்கம் ஜனங்களை கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அவங்க மேல கருணை காட்டுறான். இவனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். எப்படியாவது பிடிச்சிடலாம். இத பார் இன்ஸ்பெக்டர், உடனடியா நான் கேட்ட வண்டி வரலன்னா இங்க இருக்கிற ஒரு பிரெக்னன்ட் லேடி துடிச்சு செத்துருவா. அப்புறம் அவன் சாவுக்கு நான் தான் காரணம், என்ன குறை சொல்லாத. உனக்காக கவர்மெண்ட் புல்லட் ப்ரூஃப் வண்டியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்ச நேரத்துல வந்துடும். அந்த பிரெக்னன்ட் லேடி மட்டும் வெளியில அனுப்பு. நோ, அது மட்டும் செய்ய மாட்டேன். நான் உன்னை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், அவங்கள வெளியில அனுப்பிடு. தயவு செஞ்சு அவங்க உயிரோட விளையாடாத. ஓகே, உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிக்க. ஓகே. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 10-15 ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதே அளவு கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. அவன் அவன் தனியா தான் இருக்கான், கையில கன் வச்சிட்டு இருக்கான். ஓகே. இப்போ அவன் தனியாக தான் இருப்பான். இந்த சமயத்தில் தான் அவனுடைய கவனத்தை திசை திருப்ப முடியும். நான் எப்படியாவது பின்பக்கமா உள்ள போறதுக்கு வழி பார்க்கிறேன். ஓகே ஓகே சார். கேளு. ஃபியூச்சர் பேங்கில் கொள்ளை. ஒரு கொள்ளைக்காரன் போலீஸ் இருக்கும் பொழுதே அவர்கள் கண்ணில் மண்ணை தூவி 1 கோடி ரூபாய் கொள்ளை. ஓ மை காட். என்னாச்சு மிஸ்டரா? இத படிச்சு பாத்தியா? என் ஸ்கிரிப்ட்ல நான் எப்படி எழுதிருந்தனோ அதே மாதிரி ஃபியூச்சர் பேங்க்ல கொள்ளை அடிச்சிருக்காங்க. என்ன சொல்ற நீ? அதுல டீடைலா இருக்கு, படிச்சு பாரு. இந்த வேலை யார் செஞ்சிருப்பாங்க? கொள்ளைக்காரன் ஸ்கிரிப்ட படிச்சானா? ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஸ்கிரிப்ட் படிச்சவன் தான் இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்கிறான். நம்பவே முடியல ஸ்ரீவத்சம். போலீஸ்காரங்க இருக்கும் போது அவங்க கண்ட மண்ணை தூவிட்டு 1 கோடியை பேங்க்ல இருந்து யாருக்கும் தெரியாம கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இது போலீஸுக்கும் தெரியல, அங்க இருந்த பப்ளிக்குக்கும் தெரியல. வித்தியாசமா இருக்கு சார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கொள்ளை நடந்த பேங்க்ல போலீஸ்காரங்க மூல முடுக்கலாம் தேடி இருக்காங்க. ஆனா எங்கேயுமே கொள்ளைக்காரனும் இல்ல, பணமும் இல்ல. பணத்தோட அந்த கொள்ளைக்காரன் எப்படி தப்பிச்சு போனாங்கிறது புரியாத புதிரா இருக்கு சார். எனக்கு ஒரு விஷயம் தான் சந்தேகமா இருக்கு ஸ்ரீவத்சம். இந்த வேலையை யார் பிளான் போட்டு பண்ணிருந்தாலும் அவன் ரொம்ப புத்திசாலி. அந்த புத்திசாலி யாரா இருக்கும் ஸ்ரீவத்சம்? நான் தான்.
என் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கமல்காந்த் மிஸ்ரா. என் பிளான் பிரகாரம் தான் அந்த பேங்க்ல கொள்ளை நடந்தது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எஸ், நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் பிளான் போட்டபடி தான் அந்த பேங்க் கொள்ளை நடந்திருக்கு. ஆனா அது சினிமாவுக்கு, உண்மையா போடல. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஓகே, நான் புரியும்படி சொல்றேன். நான் ஒரு ரைட்டர், ஃபிலிம் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பேங்க் உள்ளே ஆதாரமா வச்சு நான் ஒரு கதை எழுதினேன். ஆனா என்னோட பேட் லக், அது படமா வரதுக்குள்ள நிஜமாவே கொள்ளை நடந்துருச்சு. ஐ see. அப்படின்னா உங்க ஸ்கிரிப்டை பார்த்து அதை படிச்சு இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த... ஆமா இன்ஸ்பெக்டர், அப்படியே அவன் என் கதையை தான் ஃபாலோ பண்ணிருக்கான். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கொள்ளைக்காரி எப்படி தப்பிச்சு போனான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும். பணத்தை பிரெக்னன்ட் லேடியோட துணியில வச்சிருக்கான். அங்கிருந்து 4 பேர் வெளில வந்தாங்கல்ல, அதுல நிச்சயமா ஒருத்தன் கொள்ளைக்காரன். எனக்கும் அப்படிதான் தோணுது. சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட இந்த ஸ்கிரிப்டை படிச்சு பாருங்க சார். இதுல கொள்ளைக்காரன் பேசின ஒவ்வொரு டைலாக்கும் இதுல இருக்கு சார். சார், அவங்க இந்த ஸ்கிரிப்டை வச்சு படம் எடுக்காம கொள்ளடிக்க போவாங்கன்னு எப்படி தெரியும் சார்? அவங்கன்னா யாரு? இந்த ஸ்கிரிப்டை யாருக்கு சொன்ன? அதான் சார், பிரகாஷ் ப்ரொடக்ஷன் முதலாளி பிரகாஷ் லால்வானி கிட்ட. சொல்லுங்க. நான் தான் அந்த பிரகாஷ் லால்வானி. இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். கிரைம் பிரான்ச்சா? இன்ஸ்பெக்டர் சார், என்கிட்ட இருக்கிற பணத்துக்கெல்லாம் கணக்கு இருக்கு. அண்டர்வேல் டான்ஸோட எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இப்போ உங்ககிட்ட வேற விஷயமா பேச வந்திருக்கேன். ஆமா, கமல்காந்த் மிஸ்ரா உங்களுக்கு தெரியுமா? கமல்காந்த் மிஸ்ரா அதான் அந்த ரைட்டர். ஓ, ரைட்டரா? யா. இன்ஸ்பெக்டர் சார், நான் தினம் ஆயிரக்கணக்கான ரைட்டர்ஸ் கிட்ட கதையெல்லாம் கேட்கிறேன். அதுல எவன் நல்ல ரைட்டரு எவன் மோசமான ரைட்டர்னு எனக்கு தெரியாது. அதுல எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னால முடியாது இல்லையா? அது ஒண்ணும் இல்ல லால்வானி சார். கமல்காந்த் மிஸ்ரா எங்க கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் ஸ்கிரிப்ட் ஒன்ன படிக்கிறதுக்காக உங்ககிட்ட கொடுத்தாராம். அத... ஓ, நான் அந்த கதையை திருடிட்டேன் இல்லையா? இந்த ரைட்டருங்களால எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இன்ஸ்பெக்டர். முதல்ல கதையை கொண்டு வந்து அதை கேளுங்கன்னு படுத்துவானுங்க. அப்புறம் என்னடானா கதையை நாங்க திருடிட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. மிஸ்டர் மிஸ்ரா என்ன சொல்றாருன்னா, நேத்து பேங்க்ல ராபரி நடந்துச்சு, அதாவது ஃபியூச்சர் பேங்க்ல ராபரி நடந்துச்சு. அந்த ராபரி அப்படியே அவர் கதையோட மேட்ச் ஆகுதான். அந்த கதையை தான் அவரு உங்ககிட்ட படிக்க கொடுத்துருக்காராம். எனக்கு ஒன்றும் புரியல இன்ஸ்பெக்டர் சார். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மிஸ்டர் லால்வானி. ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, பேங்க் ராபரி. நேத்து யாரோ அந்த சீக்வன்ஸ அப்படியே நிஜமாவே நடத்திருக்காங்க. என்னது? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இன்ஸ்பெக்டர் சார், அந்த ஸ்கிரிப்டை நான் படிக்க கூட இல்ல. படிக்காம ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணுவீங்க? நான் தான் அவர்கிட்ட வேணான்னு சொன்னேன். இவங்க ஹேமலதா என் மனைவி. அவதான் ஸ்டோரியை செலக்ட் பண்ணுவா, அப்படியே அதை ஃபைனலும் பண்ணுவா. ஐ see. அப்படின்னா மிஸ்ரா எழுதின ஸ்கிரிப்டை நீங்க தான் ரிஜெக்ட் பண்ணீங்களா? ஆமா, நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்புறம் தான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த பேங்க் கொள்ளைலாம் இப்ப யார் படம் பாக்குறாங்கன்னு. அப்படியே படம் பண்ணுனா சோஷியல் படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லனா ஃபேமிலி ட்ராமா பண்ணுங்கன்னு. இப்பெல்லாம்
ஜனங்க சீரியல் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிருப்பாங்க. அதான் படம் எடுத்தா ஓடுன்னு சொன்னேன். அதான் நானும் ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். அதோட பேரு அதாவது மருமகள் எலி மாமியார் புலின்னு. என்ன எமோஷன், என்ன கிளைமேக்ஸ். அப்படின்னா நீங்க அந்த ஸ்கிரிப்ட படிச்சிருக்கீங்க? ஆ படிச்சேன். 2-3 பேஜ் தான் படிச்சேன். அதுக்குள்ளேயே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த ஸ்கிரிப்ட்ல உருப்படியா எதுவும் இல்லைன்னு. இப்படி கூடவா பேங்க்ல கொள்ளடிப்பாங்க? மிஸ்ஸஸ் லால்வாணி, நேத்து ஒரு பேங்க் ராபரி நடந்துச்சே, அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஃபியூச்சர் பேங்க்ல. அண்ட் அந்த ராபரி நடந்த ஸ்டைல் இருக்கு, அது அப்படியே மிஸ்டர் மிஸ்ரா எழுதின ஸ்கிரிப்டோட மேட்ச் ஆகுது. சேம் சீக்வன்ஸ். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை நீங்க தான் படிச்சிருக்கீங்க. இந்த ராபரிக்கும் ஸ்கிரிப்டை படிச்சவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா என் பொண்டாட்டி தான் பேங்க்ல கொள்ளை அடிச்சான்னு சொல்ல வரீங்களா? நல்லா இருக்கே இது. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த கதைய அவர் யார்கிட்ட காட்டினாரோ, யார் படிச்சாங்களோ. அது மட்டும் இல்ல, அந்த கதையை எங்க டைரக்டர் ஜெயந்திஷாவும் படிச்சிருக்காரு. அவரும் அதை படிச்சுட்டு இதுதான் சொன்னாரு, சுத்த வேஸ்ட்னு. அப்படின்னா மிஸ்டர் மிஸ்ராவோட ஸ்கிரிப்ட் உங்களை தவிர டைரக்டர் கைக்கும் போயிருக்கு. ஆமா. சரி, உங்க டைரக்டர் மிஸ்டர் ஜெயந்த் பாஷா இப்ப எங்க இருப்பாரு? அவரு என் ஆபீஸ்ல இருப்பாரு. நைஸ், ஃபேண்டாஸ்டிக், வெரி குட் பேபி, குட் குட். இனிமே உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஹீரோயின் வந்தாலும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. நீங்க சொல்றத பார்த்தா என்ன உங்க பிலிம்ல நடிக்க வைக்க போறீங்களா? ஏன் பிலிம்லயா? யூ மீன் லால்வாணி பிலிம்ல? நோ, நாட் அட் ஆல். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் என்னோட சொந்த பிலிம்ல உன்னை ஹீரோயினா போடுறேன். உங்க சொந்த படத்துலயா? எஸ், மை ஓன் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் மந்தே நான் ஃபிலிமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். பேலன்ஸ் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்றேன். நீ தான் என்னோட ஹீரோயின். தேங்க் யூ சார். நீங்க அந்த படத்தை பேங்க் ராபரி வச்சு எடுக்க போறீங்களா இல்ல வேற கதையா? நோ 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 நோ, அது இன்னும் அற்புதமான கதை இல்ல. ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்க போறேன். நியாயமா பார்த்தா அந்த கதையை எடுக்கிறதுக்கு நான் பேங்க்ல கொள்ளையடிச்சா தான் முடியும் போல இருக்கு. அத பத்தி நீ என்ன சொல்ற? அந்த ராபரி நடந்து முடிஞ்சாச்சு. என்னது? எஸ், மிஸ்டர் கமல்காந்த் எழுதின அந்த கதை, அதான் அந்த ஸ்கிரிப்ட், நிஜமாவே நடந்துடுச்சு. நீங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டர் பரத்னு சொல்லுவாங்க, ஃப்ரம் கிரைம் பிரான்ச். ஸ்டூவர்ட் சார், ப்ளீஸ் கேரி ஆன். இன்ஸ்பெக்டர், கொல்ல போனதை பத்தி உங்களுக்கு யார் சொன்னது? அது மிஸ்ராவோட பிளான். நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு மிஸ்ராவே சொன்னாரு. எனிவே, கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். நீங்களும் வாங்க ப்ளீஸ். ஓ மை காட், அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டார் போல இருக்கே. ஐ மீன், பேங்க் கொள்ளடிச்சிட்டாரா? இல்ல, இந்த ராபரியை மிஸ்ரா பண்ணல. பட் அவர் கதையை படிச்சுட்டு வேற யாரும் தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ராபரியை பண்ணியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. அண்ட் ஐம் குவைட் ஷூர் இந்த வேலையை கண்டிப்பா மிஸ்ராவோட கதையை படிச்ச வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க. அப்படி கூட இருக்கலாம். மிஸ்ரா கிட்ட கதையை திருடி படிச்சவன் அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கே. அது உங்க பழக்கமா வேணா இருந்திருக்கலாம். ஆனா மிஸ்ரா கிட்ட கேட்டதுக்கு அந்த ஸ்டோரியோட சப்ஜெக்ட் எல்லாமே அவருடைய ஓன் ஐடியா தானா? அந்த சப்ஜெக்ட் அவர் எங்க இருந்து திருடலையா? ஓன் ஐடியாவா? இன்னைக்கு யார் அப்படியெல்லாம் எழுதுறது? ஒருத்தன் கதையை இன்னொருத்தன் திருடுறா. லால்வாணி உங்ககிட்ட நரேட் பண்ணாரா? அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் தான் படிக்கவே இல்லைன்னு சொன்னாரே. கொஞ்சம் விட்டீங்கன்னா அவர் தனக்கு எழுத படிக்க கூட தெரியலன்னு சொல்லுவாரு.
ஜஸ்ட் மினிட் இன்ஸ்பெக்டர், ஒருவேளை இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, சில சமயங்கள்ல ரெண்டு பேரோட கருத்தும் ஒரே மாதிரி இருக்கலாம். இந்த தடவையும் அதே மாதிரி இருக்குன்ற. ஓகே மிஸ்டர் கமல்காந்த், உங்க ஸ்கிரிப்ட் படி தான் இந்த பேங்க் ராபரி நடந்து முடிஞ்சிருக்கு. உங்க ஸ்கிரிப்டும் இந்த ராபரியும் மோரார்லஸ் ஒத்து போகுது. பட் ஒரே ஒரு விஷயம் தான் அதுல ஒத்து போகல. அதாவது யார அந்த கொள்ளைக்காரன் ஒரு ஹார்ட் பேஷண்ட் சொல்லி வெளியில விட்டானோ அவன் உண்மையிலேயே ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் இன்ஸ்பெக்டர். அந்த கொள்ளைக்காரன் என்னோட ஸ்கிரிப்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கொள்ளையே செஞ்சிருக்கான். ஓகே மிஸ்டர் சார், பிரகாஷ் ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு தினமும் நூத்துக்கணக்கான பேர் வராங்க. அப்படி வர்றவங்கள யார் உங்க ஸ்கிரிப்டை படிச்சாங்க படிக்கலங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அது கமல்காந்த் சார், உங்க கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நான் இன்னும் கிளைமேக்ஸை பத்தி யோசிக்கவே இல்லை. நான் எல்லாருக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எழுதலான்னு இருக்கிறேன். இல்ல what I mean is, நீங்க இந்த கதையை எழுதிருக்கீங்க, ஒரு பேங்க் ராபரியே கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த கதையோட கிளைமேக்ஸை யோசிக்காமலே இருந்திருப்பீங்க. சார், நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, குற்றவாளி என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி கிளைமேக்ஸை மாத்திக்கலான்னு இருந்தேன் சார். ஆனா எந்த ஒரு குற்றவாளியும் நம்ம நினைக்கிற மாதிரி தப்பு பண்றது இல்லை. ஐ மீன், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கிறது இல்லையே. அதனாலதான் நான் கிளைமேக்ஸ் எழுதாம இருந்தேன். நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன? ஆமா, அது வந்து இந்த பேங்க்ல கொள்ளை நடக்கிறப்போ அந்த ஹீரோவும் அந்த பேங்க்ல தான் இருக்கிறான். அவனுக்கு கொள்ளைக்காரனா தெரியும். அவன் மூலமா அவன் கொடுத்த க்ளூ மூலமா கொள்ளைக்காரனை போலீஸ் நெருங்குது. அப்புறம் கேஸ் சால்வ் ஆயிடுது. சார், இந்த மாதிரி சம்பவங்கள் கதையில நடக்கலாம், ஆனா நிஜத்துல நடக்காது. இன்னும் சொல்ல போனா அந்த கொள்ளைக்காரனை பத்தி பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா அடையாளமே தெரியாது. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு ஸ்டீவன்ஸ். Truth is stranger than fiction. It's quite possible ஸ்டீவன்ஸ். ஸோ யாராவது ஒருத்தர் அந்த பேங்க்ல வேலையில இருந்திருக்கலாம். அவரு குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்களே, இவர்தான் மிஸ்டர் மேத்தா, அந்த பேங்க் ராபரியில மாட்டிக்கிட்டவரு. அதோட இவரு ஹார்ட் பேஷண்ட். இவரு கண்ணு முழிச்ச உடனே உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இவரு அந்த கொள்ளைக்காரனை பக்கத்திலே இருந்து பார்த்திருக்காரு. ஆனா அவனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவரை இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் ஐசியூல வச்சிருக்காங்க. இப்போ நாமளும் டாக்டர்ஸோட சேர்ந்து அவருக்கு எப்ப நினைவு வரும்னு காத்திருக்கலாம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, டாக்டர்ஸ், போலீஸ்காரங்க எல்லாரும் இதுக்குதான் வெயிட் பண்றாங்க. இப்போ அந்த மேத்தாவால தான் இந்த புதிரிக்கான விடைய சொல்ல முடியும். அவன் உயிரோட இருந்தா தானே உண்மையை சொல்லுவான். சாரி இன்ஸ்பெக்டர், சேனல்ல இருந்து எப்படி உள்ள வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேல் சாரை பார்த்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. தட்ஸ் பெட்டர் டாக்டர். அப்படி இருந்தாலும் முன்னெச்சரிக்கையா நான் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.
சௌகான். ஐ சி. மிஸ்டர் மேத்தா எப்படி இருக்காரு? ஓகே, நினைவு திரும்புறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஓ, லெட் அஸ் see. Well, Thank you, டாக்டர். செத்தவரை கொண்டு என்ன பண்ண போற? இந்த மேத்தா ஏற்கனவே செத்து போயிட்டேன். எஸ், இந்த நியூஸ் கிடைச்சதும் இவரை கொல்றதுக்காக உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இங்க வருவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரிதான் நீ வந்திருக்க. பரவாயில்ல. கமல்காந்த் மிஸ்ரா சார், வாங்க சார். வந்து இந்த ஆள் தானான்னு பார்த்து அடையாளம் சொல்லுங்க. சார், இவன் திருப்பதி. என்னுடைய ஸ்கிரிப்டை டைப் பண்ணுவேன் இவன் தான் சார். அட பாவி, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலையே. டைபிஸ்ட். பரவாயில்ல, கதை ஆரம்பிச்சதுல இருந்து இவர் சீனுக்கே வரல. நீ எதுக்காக இந்த அளவுக்கு போன? வேற என்ன பண்றது? டைபிஸ்டா இருந்துகிட்டு ஈயத்தான் ஓட்ட முடியும். எனக்கு இந்த வேலையை வெறுத்து போச்சு. இன்னைக்கு இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல என்ன மாதிரி டைபிஸ்ட் யாரும் மதிக்கிறதே இல்ல. நானும் பெரிய பணக்கார நான் தான் இந்த பேங்க் கொள்ளைய நடத்தினேன். அதுக்காக இந்த அளவுக்கு கேவலமா போணுமா? புழைக்க வேற வழியே இல்லையா? இந்த ஐடியா எனக்கு உன்னோட கதையை டைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இத செஞ்சா நானும் பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைச்சேன். போலீஸ்காரங்க முன்னாலேயே இந்த பணத்தை கொள்ளையடிச்சா நான் யார்ட்டையும் மாட்ட மாட்டேன்னு நினைச்சேன். இங்கதான் நீ ஏமாந்துட்ட. கடைசியில என் கையில வந்து சிக்கிக்கிட்ட. மத்தவங்க மூளையை நீ யூஸ் பண்ணி பேங்க் ராபரியை செஞ்சிருக்க. அதை சக்சஸ்ஃபுல்லாவும் நடத்திட்ட. வெரி குட். ஆனா இப்ப உன்னுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி சாட்சியே இல்லாம பண்றதுக்காக அவரை கொலை செய்ய வந்து ஃபெயில் ஆயிட்ட. இந்த அடி யூனிஃபார்மை தப்பா யூஸ் பண்ண. ஷுவர் சார். எஸ் சார். அரெஸ்ட். சூப்பர் இன்ஸ்பெக்டர் சார். என் கதையில ஹீரோ பண்ண முடியாத வேலையை கூட நீங்க பண்ணிட்டீங்க சார். இல்ல மிஸ்டர் சார்,
உங்க கதைக்கு இதை விட பொருத்தமான கிளைமேக்ஸ் வேற என்ன இருக்கும்? கேள்விப்பட்டிருப்பீங்களா? ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். பரத் இந்த அளவுக்கு அசத்துவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு சாதாரண டைபிஸ்ட் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேங்க் ராபரியை பண்ணிட்டான். சியர்ஸ். இவ்வளோத்துக்கு காரணம் மிஸ்டர் மிஸ்ரா போட்ட பிளான் தான். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த சப்ஜெக்ட் ட்ரெண்டையே மாத்திடும். ஃபேமிலி சப்ஜெக்ட் இப்போலாம் ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. நான் இந்த கதையை முழுசா படிச்சிருந்தா நிச்சயம் ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டேன். கிரேட் ஐடியா மிஸ்டர் மிஸ்ரா. இந்த கதையை எங்கிட்டயே கொடுங்க, நானே படமா எடுக்கிறேன். இது வெறும் கதை இல்ல, ரியல் இன்சிடென்ட், ட்ரூ ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி. வேண்டாம் சார், இந்த கதையை நான் உங்களுக்கு கொடுக்கறதா இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனை கொள்ளக்காரனாகி இருக்கு. இது ரிலீஸ் ஆச்சுன்னா எத்தனை பேரை கொள்ளக்காரனாக்குமோ தெரியாது சார். வேண்டாம் சார், வேண்டாம். ஐம் சாரி மிஸ்டர் மிஸ்ரா, நீங்க சொல்ற கருத்தை நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். நீங்க உங்களோட கதையில பேங்க் ராபரியை பத்தி ரொம்ப டீடைல்டாவே எழுதிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க எழுதாம விட்டுட்டீங்க. அதான் உங்க கதையோட கிளைமேக்ஸ். இந்த முடிவை பார்த்ததுக்கு அப்புறம் ஜனங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கதைக்கும் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு, ரியல் லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு.